அதை உண்டாக்கும் அதிர்ஷ்டக்கல். போராட்டம் தானாக மாறும், தொழில் எல்லாம் கைகூடும். கல்யாணம் காணாத வாழ்வில் கெட்டி மேளங்கள் பண்பாடும். கேபிஜே அதிர்ஷ்ட கல்லாலே பலனுண்டு உங்கள் கை மேலே. கேபிஜே வந்து சென்றாலே ஆனந்தம் உங்கள் முன்னாலே. கேபிஜேவின் அதிர்ஷ்டமான நேரம். நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது, நல்ல காலம் பொறுக்குது. என்ன இத சொன்ன உடனே உங்க ரியாக்ஷன் மாறுதே? புரியுது புரியுது. இந்த வார்த்தை வாழ்க்கையில விடிவே வராதான்னு ஏக்கத்துல வாழற ஒவ்வொரு கிராமத்து மனிதரையும் தட்டி எழுப்புன வார்த்தை. நல்ல காலம் பொறுக்குது. அந்த குடுகுடுப்பக்காரன் என்ன பலன் சொல்ல போறாங்கறத ஆர்வமும் பயமும் கலந்து பார்த்த மனிதர்கள் ஏராளம். இந்த பூமிய இருள் போர்த்தி இருக்க சூரியன் உதயமாகாம விடியலே வரலனா எப்படி இருக்கும்? மனிதர்கள் தவிச்சு போவாங்க. புல் பூண்டு உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி மனிதனோட வாழ்க்கையிலயும் ஒரு விடியலை எதிர்நோக்கிதான் அவனோட வாழ்க்கை பயணம் இருக்கு. ஆயிரக்கணக்கான அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கி தென்னிந்தியா முழுவதும் தனது அதிர்ஷ்ட சாம்ராஜ்யத்தை அன்போடு நடத்தி வரும் கேபிஜே உங்கள் கவலைகள் அகன்று நன்மைகள் பிறக்க ஜாதக அடிப்படையில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக மோதிர வடிவில் உங்களை ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் பெறச் செய்ய அன்போடு அழைக்கிறது கேபிஜே. கேபிஜே சென்னை. அதிர்ஷ்ட ரத்னங்களை நாம இப்போ பேசுறது ஒன்றும் புது விஷயம் இல்லைங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். மூலிகையோட அருமை தெரிஞ்சு அதை இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் சித்தர்கள் முன்னாடியே இதை பற்றி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தாங்க நம்ம அதிர்ஷ்ட ரத்னங்கள் பற்றியும் நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. இந்த உயர்ந்த ஜாதி ரத்னங்கள் கேபிஜேல மட்டும்தாங்க ஒரிஜினலாக கிடைக்குது. இந்த ஒரிஜினல் உயர்ந்த ஜாதி ரத்னங்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தை அள்ளி தருதுங்க. அதிர்ஷ்ட ரத்னங்களை மோதிரமா தான் போடணும். அதையே மோதிரமா போடணும்? இந்த கேள்விக்கான விடை இந்த பகுதியில இருக்கு, பாருங்க. வணக்கம் நேயர்களே. பொதுவாக ரத்னங்களை அதிர்ஷ்ட ஊற்றுக்கள்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த ரத்னத்தை மோதிரமாக தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக மோதிரமாக தாங்க போடணும். ஏன்னா நம்ம விரல்கள், கையில் உள்ள மேடுகள், இதுகளுக்கெல்லாம் நவகிரகங்களுடைய பேரை வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சூரிய விரல், சனி விரல், குரு விரல், குருமேடு, சுக்கிரமேடு இப்படிலாம் சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரல்கள் ஒவ்வொன்றும் நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆள்காட்டு விரல் சுவாச பாசத்திற்கும், சுண்டு விரல் ஜடநேந்திரிய உறுப்புகளுக்கும் சம்மந்தப்பட்டதுலாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் முத்ரா விதானமும் உண்டாச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த விரல்கள் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையுமே கையாளுறோம். அந்த சக்தி வாய்ந்த இறைத்தன்மையுடைய ரத்தனத்தை மோதிரமாக பண்ணி நம்ம விரலில் போட்டுக்கும் போது அதனுடைய வைப்ரேஷன் நம்ம உடலில் பாயுது. அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்பு பூரா பரவி நமக்கு தெளிவையும் அமைதியையும் தன்னம்பிக்கையும் தரதோட நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக செயல்பட முடியுது, தெளிவாக சிந்திக்க முடியுது. அதனால இந்த ரத்ன மோதிரங்களை விரல்ல தான் அணியணும். அதுவும் கேபிஜேயோட சிறந்த வழிகாட்டுதல் மூலமா தான் அணியணும். அதுதான் உங்களுக்கு முழுமையான பலனை தரும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போமா? நன்றி, வணக்கம். அதிர்ஷ்டத்தை விரும்பாதவங்க யாருமே இல்லைங்க. இந்த நவரத்ன கற்களை அணியறது மூலமா நம்ம வாழ்க்கையில மென்மேலும் முன்னேற்றம் அடைவோன்றதுதான் இதோட ரகசியம். இந்த அதிர்ஷ்ட ரத்னத்தை யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரே தீர்வு நம்மளோட கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ். கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ்க்கு போங்க, உங்களோட ஜாதகத்தை காமிங்க. அந்த அதிர்ஷ்டம் உங்களை கண்டிப்பா தேடி வரும். என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நீங்க கேபி ஜுவல்லரிஸ்க்கு போங்க, உங்களோட ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். உங்க முயற்சிக்கான அதிர்ஷ்டத்தை எங்க கேபி ஜெயின் ராசிக்கர்கள் உங்களுக்கு வழங்கும். கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ், பிபிசி மேனர், நம்பர் 11, துரைசாமி ரோட், டி நகர், சென்னை 17. Phone 4457 5555.
and 2434-8233 and 2431-2354. Mobile 9600-11-7755 with appointment only. கனவெல்லாம் நனவாய் கைகூடி வந்தது, லாபங்கள் கோடி கை மேலே தந்தது. எண்ணங்கள் கைகூடும், எதிர்காலம் நலமாகும். KPJ 44575555. ஒரு அக்கௌண்டன்ட்டா எத்தனையோ ப்ராப்ளமான கணக்கு வழக்குகளை டேலி பண்ற என்னால என் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண தெரியாம தவிச்சேன். ஆனா இப்போ என் லைஃபே மாறிடுச்சு. KPJ 44575555. லைஃபே மாறிடுச்சு. வேலை கிடைக்கணுமா? நோ ப்ராப்ளம். வெளிநாடு போகணுமா? நோ ப்ராப்ளம். வீடு கட்டணுமா? நோ ப்ராப்ளம். அதான் KPJ இருக்கே. KPJ 44575555. இப்போ திடீர்னு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ கடவுளே, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, மீள முடியாத நஷ்டம் வந்துருச்சு, என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துன்னு 1க்கு 100 முறை கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அதே நமக்கு திடீர்னு ஒரு சந்தோஷமோ எதிர்பாராத லாபமோ வந்துருச்சுன்னா அந்த கடவுளுக்கு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டோம். என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கடவுள் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க மனசு லைட் ஆகும். நெகட்டிவான விஷயங்களை கூட பாசிட்டிவா திங்க் பண்ற மனப்பக்குவமும் உங்களுக்கு வரும். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போ வரும்னா, நீங்க KPJக்கு வந்து உங்களுக்கான ரத்தின மோதிரங்களை அணிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வரும். உங்க வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாவே நடக்கும். உங்களை சுத்தியும் எல்லாமே பாசிட்டிவா அமையும். சந்தோஷம் பொங்கட்டும் பொங்கட்டும், உற்சாகம் துள்ளட்டும் துள்ளட்டும், சௌபாகியம் பெருகட்டும் பெருகட்டும், ஐஸ்வர்யம் நிறையட்டும் நிறையட்டும். வணக்க நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இப்படி நான் கேட்கறது சம்பிரதாயமா தெரிஞ்சாலும் நான் இப்படி கேட்கறத நீங்க விரும்ப தான் செய்யறீங்க. அதே மாதிரி நீங்க எப்படி இருக்கீங்க பரத்? ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்படி நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா அதை நானும் தான் விரும்புறேன். ஏன்னா இந்த உலகத்துல அவங்க வலி வேதனையும் அவங்க தான் அனுபவிச்சாகணும். ஆனா அந்த வலியும் வேதனையும் குறைக்க ஆறுதலா நம்ம பேச முடியும், அரவணைச்சு தேத்த முடியும், தோல் சாய அனுமதிக்க முடியும், பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழியும் காமிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வழி தான் நம்ம KPJ. நம்ம KPJயோட கஸ்டமர் ஒருத்தர் மற்றவங்க வழிகாட்டினது மூலமா KPJக்கு போய் பலனடைஞ்ச விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாரு. அதை நம்ம பார்ப்போமா? வணக்கங்க, என் பேர் சுப்பிரமணி. சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு பெரிய பேங்க் மேனேஜர் ஆகணும்னு ஒரு ஆசை. அது மாதிரி பேங்க் மேனேஜர் ஆகிட்டேன். அதே மாதிரி என் பையனையும் பேங்க் மேனேஜர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் MCOM பாஸ் பண்ணான். MCOM பாஸ் பண்ண உடனே அப்பா நான் CA பண்ணுறேன்ப்பா அப்படின்னா. சரிடா பண்ணுறா அப்படின்னேன். அவன் இன்ட்ரு முடிச்சுட்டு ஃபைனலும் எழுதிடுறேன் அப்படின்னா. சரின்னு ஃபைனல் எழுத சொன்னேன். ஒரு குரூப் பாஸ் பண்ணிட்டான். செகண்ட் குரூப் வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்தான். என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணுறானே, சீக்கிரத்தில் பாஸ் பண்ண மாட்டேன்றானே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு நானே நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அவனும் வருஷம் எழுதினான். நவம்பர் டு நவம்பர் வயா மே எழுதிக்கிட்டே இருக்கான். ஆனால் சக்ஸஸ் கிடைக்கல. அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, என்ன பண்ணலாம், அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய ஆம்பிஷன் சக்ஸஸாக வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில என் நண்பர் வந்து KPJயை பற்றி சொல்லியிருந்தார். சரி அதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு என் பையனை கூட்டிகிட்டு போனேன். அங்கே அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தோம். அவங்க வந்து ஒரு ரத்தின மோதிரம் ஒன்று போட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் அவன் வந்து மென்டலி அண்ட் பாடியிலே அவன்கிட்ட வந்து சேஞ்சஸ் நல்லா வந்தது. அடுத்தாப்புலேயே ஒரு நவம்பரில் ஒரு எக்ஸாம் வந்தது. அதில் இந்த 2வது குரூப்பையும் எழுதினான். எழுதிட்டு கொஞ்சம் நாளில் வந்து அப்பா நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டே இனிமேல் என்னடா கவலை, பேங்க் எக்ஸாம் எழுதுடா அப்படின்னு. சரி நான் அடுத்தாப்பில் வந்த பேங்க் எக்ஸாமை எழுதிட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. கொஞ்ச நாளில் அப்பா உங்களுடைய ஆம்பிஷனும் சக்ஸஸ் ஆயிடுச்சு, என்னுடைய ஆம்பிஷனும் சக்ஸஸ் ஆயிடுச்சு, இப்போது நான் பேங்க்கில் வந்து ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்னா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த KPJ தாங்க. அந்த KPJக்கு வந்து நான் ஒரு வேல்யூபிள் கஸ்டமராக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேங்க. நீங்களும்
கேபிஜியோட வேல்யூபிள் கஸ்டமராக வாங்க. வெறும் வார்த்தையால சொல்றவங்கள விட அனுபவிச்சவங்க சொல்லும்போது அந்த வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால நீங்களும் கேபிஜேக்கு வாங்க, பலனை அனுபவிங்க. நீங்க கேபிஜேக்கு வர போறது ஒரே ஒரு தடவை தான், ஆனா ஜெயிக்க போறது பல தடவை. உண்மையான முன்னேற்றத்திற்கு உறுதுணையாய் நிற்கும் உயர்தர இரத்தின கற்களை உலகின் பல பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுத்து உங்கள் கைக்கு அடக்கமான விலைகளில் விரல்களில் மோதிரமாய் அணிவித்து உங்கள் வெற்றி பாதைக்கு நாங்கள் விளக்கேற்றுகிறோம். உங்கள் ஜாதகத்தோடு வாருங்கள். சாதகமான பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுக்குரிய ரத்தினம் பதித்த மோதிரம் அணிந்து முன்னேறுங்கள். அனைத்து விதமான கிரெடிட் கார்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். சர்வீஸ் சார்ஜஸ் கிடையாது. சென்னையின் மையப்பகுதியில் டி நகரில் தாராளமான பார்க்கிங் வசதியோடு உங்களை வரவேற்கிறது கேபிஜே. கை மேல பலன்னு சொல்லுவாங்க. அத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கீழ டிஸ்ப்ளே ஆகுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க அப்பாயின்மெண்ட்ட கேபிஜேல ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தோட கேபிஜேக்கு வாங்க. கேபிஜேல உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ரத்தின மோதிரம் கொடுப்பாங்க. அத போட்டுக்கோங்க. காலப்போக்குல நல்ல பலனை அனுபவிப்பீங்க. அப்ப ஃபீல் பண்ணுவீங்க, கை மேல பலன்றது இதுதான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு துணி வியாபாரி இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு பையன் இருந்தார், மனைவி இல்லை. ரொம்ப நல்ல மனுஷனால அந்த குழந்தைய ரொம்ப அற்புதமாக பார்த்துக்கிட்டார். இவர் வந்து அந்த துணி வியாபாரத்துக்கு ஒரு ஊருக்கு போனாருன்னா ஒரு 4 மாதம் 6 மாதம் அப்படி ஒரு 100 மைல் அந்த காலத்தில் தான் நடந்து தான் போகணும். இப்படி 40 வருஷம் இப்படி பார்த்து 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 அந்த குட்டி பையன் போய் பெரிய ஆள் ஆகிட்டார். இவர் வயசாகிட்டார். ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்தோடனே இவருக்கு உடம்பு சரியில்லை. அப்போ வந்து அந்த பையனை கூப்பிட்டு சொன்னார், ஒரே ஒரு ரகசியம் நான் சொல்லித்தரேன். என்னென்னா, நேரில் போயிட்டு நேரிலே வந்துடு அப்படின்னா. இவனும் சரிப்பா சொல்லி கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டார். ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு நேரில் போயிட்டு நேரில் வரதுக்கு, அதனால் நீங்கள் வந்து இந்த 100 மைல் கிழக்குக்கு ஒரு பந்தல் போடுங்க. அவங்களும் பந்தல் போட்டாங்க. இவரும் வந்து துணி வியாபாரம் போனார். அவங்க போட்ட பிறகு ஒரு 4 மாதம் போயிட்டு திரும்ப வந்தான். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், இந்த பக்கம் நான் மேற்கு பக்கம் போடுங்க, ஒரு 100 மைல் தூரம் மேற்கு பக்கம் போட்டாங்க. இந்த 4 திசை இந்த 400 மைல் சுற்றி வந்தோடனே இவன் தெருவுக்கு வந்துட்டான். ரொம்ப வருத்தப்பட்டான். ஏன்னா இது அப்பா கடைசி காலத்தில் பெரிய ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னார், இப்படி ஆகிட்டேனே அப்பா சொன்னதை கேட்டு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லையே தெருவுக்கு வந்துட்டானே ஒரு காட்டுக்கு போனான். அப்போ அந்த பக்கமாக ஒரு குட்டி பையன் ஆடு மேய்ச்சிட்டே போயிட்டு இருந்தான். அப்போ குட்டி பையன் வந்து இப்படி பார்த்துட்டு, சாமி பார்த்தா பெரிய புள்ள மாதிரி இருக்கு, ஏன்னா சாமி இங்கே வந்து உட்காந்துங்கன்னா இவன் அப்படியே ஆடு மேய்க்கிற பையனை பார்த்து, சாமா பாவம்மா, எங்கள் அப்பா இப்படிலாம் இருந்தார், நான் இப்படிலாம் இருந்தேன், நான் கோடீஸ்வரனாக இருந்தேன். எங்கள் அப்பா கடைசி காலத்தில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ரகசியம், நேரில் போயிட்டு நேரில் வர சொன்னார், நான் அப்படியே தான் நான் செஞ்சேன், பந்தல்லாம் போட்டேன், இப்படி ஆகிட்டேன், தெருவுக்கு வந்துட்டோன்னா அந்த குட்டி பையன் சிரிச்சிட்டே சொல்லுவான், சாமி இல்லை சாமி, அப்பா சொன்னது என்ன தெரியுமா, அதாவது சூரியன் உதயத்துக்கு முன்னாடி வேலைக்கு போக சொன்னார், சூரியன் போன பிறகு உங்களை திரும்ப வர சொன்னார், இதுதான் ரகசியம், இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னோடனே அப்படியே அந்த குட்டி பையனை வந்து அவன் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம்பான்னு சொல்லி ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு இவன் போய் அந்த குட்டி பையன் சொன்ன மாதிரி விடிய காலையில் வேலைக்கு போவான். ஊருக்கு கிளம்பி போயிடுறது, அப்புறம் ஊரெல்லாம் சுற்றுறது, சாயங்காலம் போனால் வீட்டுக்கு வந்துடுது. மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். அதே மாதிரி தான் இந்த குட்டி பையன் மாதிரி தான் கேபிஜேன்ற ஒரு பாசிட்டிவ் டோர் நமக்காக எப்போவுமே திறந்துருக்கு. கேபிஜேக்கு வாங்க, கண்டிப்பாக ஜெயம். உங்ககிட்ட ஜாதகம் இருக்கா? அப்ப கவலையே வேண்டாம். உடனே கேபிஜேக்கு வாங்க. உங்க ஜாதகத்துக்கு ஏத்த அதிர்ஷ்ட ரத்னத்தை மோதிரமா அணிஞ்சுக்கோங்க. ஜாதகம் இல்லையா? பரவாயில்ல. பிறந்த தேதி, பிறந்த நாள், பிறந்த ஊர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? அது போதும். வாங்க, கேபிஜே பார்த்துப்பாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட ரத்னம் எதுன்னு அவங்களே டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? பரவாயில்லங்க, நீங்க சும்மா போனீங்கன்னா போதும். அது உங்க கைரேகை இருக்குல்ல, அந்த கைரேகையை வச்சு உங்களோட வாழ்நாள் முழுக்க என்ன பலன்னு கரெக்டா கணிச்சு சொல்லுவாங்க. அதே சமயம் உங்களுக்கு ஏத்த அந்த அதிர்ஷ்ட ரத்ன மோதிரத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப என்ன கவலை இல்லைல்ல? அப்ப உடனே வாங்க கேபிஜே. கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ், பிபிஸ் மேனர்,
Number 11 Doraisamy Road, T Nagar, Chennai 17. Phone 44575555 and 24348233 and 24312354. Mobile 9600117755 with appointment only. என் வாழ்க்கையும் மாறுதே, புது வசந்தமும் வந்ததே, நான் நினைத்தது நடக்குதே, நான் கேட்டது கிடைத்ததே. KPG என் வாழ்விலே முன்னேற்றம் தந்ததே. KPJ 44575555. வாழ்வில் வசந்தமே. கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபடலாம் இருக்கு. மாப்பிள்ளை எந்த ஊரு? 5வது பொண்ணுக்கு KPJல அதிர்ஷ்ட ரத்னம் போட்டாச்சுல்ல. இது ஒரு பட்டாளம்ல பொண்ணு கேட்டு வர. வணக்கங்க, எங்க பையன் அமெரிக்கால வேலை பார்க்கறான். உங்க பொண்ண KPJ 44575555. வரவுக்குள்ள செலவு இருந்து கடனே இல்லாம வாழ முடிஞ்சா நீங்க அதிர்ஷ்டசாலி தானே? ஆமா. 10 வருஷமா அதே சம்பளம் அதே வேலை, சர்வீஸுக்கு தகுந்த வேலை கிடைச்சா நீங்க அதிர்ஷ்டசாலி தானே? ஆமா. பரீட்சை நேரத்துல படிச்சதெல்லாம் மறக்காம நல்லா தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா நீங்க அதிர்ஷ்டசாலி தானே? ஆமா. எல்லாரும் எப்படி அதிர்ஷ்டசாலி ஆக முடியும்? KPJ அதிர்ஷ்ட ரத்னம் ஒண்ணு போதும், உங்க கனவெல்லாம் நிஜமாகும். KPJ 44575555. இறைவனுங்கிறவர் ரொம்ப பெரியவர், மிக மிக பெரியவர். அவர்கிட்ட சின்ன சின்ன கோரிக்கையா வைக்காம அவர் ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி பெரிய கோரிக்கையா வைங்க. சின்ன சின்ன கோரிக்கையெல்லாம் வைக்காதீங்க. கடவுள்கிட்ட எப்பவுமே பெரிய கோரிக்கையை வைங்க. கண்டிப்பா அதை கடவுள் நடத்தி கொடுப்பார். அதே மாதிரி தாங்க KPJங்கிற வெற்றி கதவு உங்களுக்காக எப்பவுமே திறந்திருக்கு. அங்க வரும்போது உங்களுடைய பெரிய லட்சியத்தோட வாங்க. உங்களுக்கான ரத்தின மோதிரத்தை போட்டுக்கிட்டு வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. என்ன நேயர்களே, ஜாதகமும் ரத்தினங்களும்ங்கிற பகுதியை இப்ப நம்ம பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப நாளா என்னோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து என்னோட பலனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எந்த ஜோசியரை பத்தி சரியா இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னா KPJக்கு தான் போகணும். எந்த ஜோசியரா இருந்தாலும் ஜாதகத்தை பத்தி பலன் சொல்லிட மாட்டாங்களா? அப்படி KPJல என்ன விசேஷம்? நீங்க எல்லா ஜாதகம் பார்க்கறவங்ககிட்டயும் உங்க ஜாதகத்தை காட்டலாம். அவங்களும் அதை மேலோட்டமா தான் பார்க்கலாம். ஆனா KPJயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்க ஜாதகத்தை அவங்க பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனையும் சேர்த்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு தீவா ஒரு ரத்தினத்தையும் உங்களுக்கு மோதிரமா கொடுப்பாங்க. அது மூலமா உங்க ஜாதகத்தால உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்க வாழ்க்கையே ஒரு வெற்றிகரமா அமைச்சு கொடுப்பாங்க. சோ KPJல உங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையோட மூல ஆதாரமே நவகிரகங்கள் தாங்க. இந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமான்னு பார்க்க ரொம்ப முக்கியமானது நம்ம ஜாதகத்தோட கணிப்பு. அவ்வளோ ஏங்க, நாம ஒரு தொழில் தொடங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது நம்ம ஜாதகம். நம்ம ஜாதகத்தை பார்க்கறது மூலமாவே நமக்கு இப்போ நம்ம தொழில் தொடங்கலாமா வேண்டாமா, இல்ல எந்த வகையான தொழில் தொடங்கலாம், அப்படி ஒரு தொழில் தொடங்கும் போது அதுல ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க முடியும்ன்ற அனைத்து விஷயங்களும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தொழில ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒரே நிரந்தர தீர்வு நவரத்ன கற்கள். இந்த நவரத்ன கற்களை வாங்கி நம்ம அணியறது மூலமா நம்ம தொழில்களில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம சுலபமா தீர்த்து வெளிவர முடியுது. KPJவில் வழங்கும் அனைத்து ஜாதி ரத்தினங்களும் முறையாக பூஜிக்கப்பட்டு தனித்தனியே அந்த ரத்தினங்களுக்குரிய அதிபதியின் ஆசியை முழுமையாக பெறும் வண்ணம் கோவில்களில் கலசங்களை அமைத்து ஹோமங்கள் வளர்த்து அதற்குரிய மந்திரங்களை ஜெபித்து ஒவ்வொரு ரத்தின மோதிரங்களுக்கும் தனித்தனியே முழுமையான இறை சக்தியை கூட்டிய பின்னரே உங்கள் விரல்களில் ஜொலிக்கவும் உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கவும் செய்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. எப்போவோ நடந்த கசப்பான சம்பவங்களெல்லாம் மறுபடியும் நினச்சி பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கூட எப்போ பார்த்தாலும் எதையாவது புலம்பிக்கிட்டு அவங்களையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜாதகத்தில் ராகுவோட அமைப்பு சரியில்லாமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள விரிசல், அப்பா அம்மா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு, இப்படி வாழ்க்கை அமையலாம்.
உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு கேபிஜேக்கு வாங்க. அவங்க உங்களோட ஜாதக அமைப்புப்படி அதுக்கு சரியான ஏதாவது ஒரு ரத்னத்தை உங்களுக்கு கொடுக்கலாம். அந்த ரத்னம் கோமேதகமாகவும் இருக்கலாம். அதை போட்டு தான் பாருங்களேன், நீங்களும் பிரச்சனைகள்லாம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாமே. எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு அறிவுறுத்துறதுக்கு ஒருத்தர் வேணுங்க. எங்க பாடங்களுக்கு புத்தகம் இருக்கு, ஏன் நாமளே அதை படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போய் பரீட்சை எழுதிடலாமே? எதுக்கு ஆசிரியர்னு ஒருத்தர் நடுவுல? எதையுமே நாமளே படிச்சு புரிஞ்சுக்கிறத விட அந்த துறையில சிறந்த தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் அதை படிச்சு நமக்கு விளக்கும் போது நமக்கு அது புரியறதுக்கு ஈஸியா இருக்குங்க. அதே மாதிரிதான் நடைமுறை வாழ்க்கையிலையும். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்போம், இல்லையா நம்மளோட வெல்விஷர்ஸ் கிட்ட கேட்போம். அப்படி நம்ம அவங்க கிட்ட கேட்கறதுனால அவங்களோட அனுபவத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு உணர்ந்த விஷயங்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனால நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அந்த வகையில இந்த கேபிஜேயின் அதிர்ஷ்ட கல்லால தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்கும் வியர்த்தி. வணக்கங்க, என்னுடைய பேர் பிஎஸ் கிச்சா. என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஆரம்பத்தில் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தார். குடிச்சு அந்த குடிக்கு மிகப்பெரிய அடிமை ஆயிட்டார். ஆனால் அவர் அடிமையானதும் அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு நான் என்னுடைய கண்கூடாக பார்த்தேன். அவர் அதுக்கப்புறம் குடியிலேருந்து ஒன்றுமே பண்ண முடியல. அது குடிச்சிட்டாருன்னா ராத்திரியில் 12 மணிக்கு ஏஞ்சி உட்காந்துட்டு இந்த பேயை பார்த்த மாதிரி ஊன்னு கத்தி அந்த குடும்பத்தையே ரெகலை பண்ணி விட்டுறாரு. யாருமே தூங்க முடியல, பல தொந்தரவுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்க ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, இதை போல் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல, இப்போ உள்ள சூழ்நிலை அவரை டைவர்ஷன் பண்ண முடியாது, நாங்களும் என்னென்னோ வைத்தியம் பண்ணிட்டோம், அவரை திருத்தவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தான் ஒரு ஐடியா சொல்லுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா எனக்கு வந்தது. நானே அவங்க வீட்டுக்கு போய் ஜாதகத்தை வாங்கிட்டு கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸ் அங்கே கொண்டு போய் இந்த ஜாதகத்தை கொடுத்தேன். ஜாதகத்தை பார்த்த உடனே அவங்களே சோகமாயிட்டாங்க. பாவம், இந்த ஜாதகப்படி இந்த ஜாதகக்காரன் நிம்மதியாக இருக்க முடியாது, குடும்பத்தை சேர்ந்தவங்க நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், இதுக்கு என்னங்க பரிகாரம், ஏதாவது சொல்லுங்க, அந்த குடும்பம் எப்படியாவது நிம்மதியாக இருக்கும், அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. வேற ஒன்று, நீங்கள் சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்கு, அதிர்ஷ்ட ரத்தனம் வாங்கி மோதிரம் செஞ்சு அவர் கையில் போட்டுருங்க, எப்படியாவது இந்த குறை நீங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷத்தில், அவங்க வீட்டில் வசதி இல்லை, என்னுடைய காசை பொறுத்தவரை அதிர்ஷ்ட ரத்தனம் வாங்கி மோதிரமாக செஞ்சு அவர் கையில் எப்படி போட்டேன். போட்டது பிறகு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியங்க. நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த குடியிலேருந்து தெளிஞ்சு வெளியே வந்து அவர் தவற உணர்ந்து அவர் மனைவியிட்ட மன்னிப்பு கேட்டு குழந்தைகளோட இப்போ பாசமாக ரொம்பவும் நல்லாவும் சொன்ன வேலைக்கு போயிட்டு இப்போ அமோகமாக நிம்மதியாக இருக்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்திலையும் இதே போல் சிறு சிறு குறைகள் வந்தால் எதுக்குமே கவலைப்படாமல் நீங்கள் நேராக கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம்ஸுக்கு போய் அந்த அதிர்ஷ்ட ரத்தனக்கல்லை வாங்கி மோதிரமாக செஞ்சு கையில் அணிங்க. உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம். வாடிக்கையாளர்களே, கேபிஜேவின் பெயரை கொண்டு போலியான ரத்தினங்கள் விற்கப்படுவதால் தயவு செய்து போலிகளை கண்டு ஏமாற வேண்டாம். எங்களிடம் நீங்கள் வாங்கும் ரத்தினங்களை நேரிலோ அல்லது இன்ஷூர்ட் தபால் மூலம் மட்டுமே பெற்றுக்கொள்ளும் வசதி உண்டு. தவிர டோர் டெலிவரி கிடையாது. எங்கள் கிளைகளில் அனைத்து வகை தரமான ரத்தினங்கள் உங்கள் வசதிக்கேற்ப எல்லா விலைகளிலும் கிடைக்கும். கேபிஜே ரத்தினங்கள் தரமான ரத்தினங்கள். போலிகளை வாங்கி ஏமாறாதீர்கள். கேபிஜேவின் ரத்தினங்கள் அரிய வகை பொக்கிஷங்கள். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. இது புரிய வைக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருக்குங்க. அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, நல்லா விளையாடுற குழந்தை. அப்படிப்பட்ட குழந்தை என்ன பண்ணுன்னா, டெய்லி அவங்க அப்பா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா சட்டப்பையில் இருக்கிற பஸ் டிக்கெட்டை எடுத்து ஒரு பொட்டியில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். இது ரொம்ப நாளாக அவங்க அப்பா கவனிச்சு கேட்டிருக்காரு, எதுக்குமா இந்த பொட்டியில் இருக்கிறத நீ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற, நீ ஒரு நிறைய விளையாட்டு சாமான் இருக்குது, அதை வச்சு விளையாடு அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை திரும்ப அந்த பஸ் டிக்கெட்டை தான் வச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே இல்லாத விஷயமா தெரியுற அந்த பஸ் டிக்கெட் அந்த குழந்தை கண்ணுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக தெரிஞ்சிருக்கு. அந்த குழந்தை கண்ணுக்கு பொக்கிஷமாக தெரிகிற விஷயம் நமக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்குது. இதே போல தாங்க கேபிஜியோட அதிர்ஷ்ட ரத்னத்தை நிறைய பேர் சாதாரண விஷயமா, சாதாரண மோதிரமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த அதிர்ஷ்ட ரத்னத்தை அணிஞ்சவங்களுக்கு தான் அது ஒரு பொக்கிஷமாகவே தெரியுது.
இந்த அரிய வகை ரத்தினத்தை பொக்கிஷத்தை உங்களுக்குன்னு சொந்தமாக்கிக்க உடனே கேபிஜேக்கு வாங்க. வெற்றி 100% நிச்சயம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. என்ன நேயர்களே, வழக்கம் போல ஒவ்வொரு எபிசோட எண்ட்லயும் நம்ம ஒரு மந்திரத்தை பார்ப்போம். இன்னைக்கு திருஷ்டி தேங்காய் பரிகாரத்துக்குரிய மந்திரத்தை பார்க்கலாம் வாங்க. ஓம் ஆகுவாகன தேவேஷ கஜபுத்ர நமோஸ்துதே நாளிகேர பிரதாத்யேகம் நிர்விக்னாய பிரசீதமே. என்ன நேயர்களே, மந்திரத்தை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா? இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வியாபார ஸ்தலத்திலையும் திருஷ்டி தேங்காயை சுத்தும் போது, அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி தேங்காயை சுத்தும் போது சொல்லிட்டே சுத்தினீங்கன்னா உங்க வியாபாரத்துக்கு இருக்கிற திருஷ்டி, எதிரி, பொறாமை எல்லாமே நீங்கி சுபிக்ஷமா சகல சௌகரியத்தோட இருப்பீங்க. என்ன நேயர்களே, இந்த எபிசோட பாத்தீங்களா? நல்ல காலம் பிறக்குதுங்கிற சத்தம் நம்மள எப்படி நிமிர்ந்து எழ வச்சுதோ அப்படிப்பட்ட ஒரு வசீகரமான பெயர் தான் நம்ம கேபிஜே. உத்வேகத்தை தரக்கூடிய பெயர் தான் நம்ம கேபிஜே. நல்ல பலனை தரக்கூடிய பெயர் தான் நம்ம கேபிஜே. உடனே கேபிஜேக்கு வாங்க, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். உங்க வாழ்க்கையில விடியல் உண்டாகட்டும். தாயாகும் யோகங்கள் போல மகள் பெற அதிர்ஷ்டங்கள் துணை வருமே. தீராத சோகங்கள் பனி புகையென விலகிடும் நிலை வருமே. அதிர்ஷ்ட கற்களை அணிந்து கொண்டால் அடைத்த கதவுகள் திறந்து கொள்ளும். 9 கோள்களும் உங்களுக்கு உறவு போல் வந்து உதவி செய்யும். கேபிஜே வந்து பாருங்கள், சிகரத்தில் மேலும் ஏறுங்கள். கேபிஜே வந்து பாருங்கள், அதிர்ஷ்டத்தை அள்ளிச் சேருங்கள். கேபிஜேவின் அதிர்ஷ்டமான நேரம்.